இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கோவில் விவகாரங்கள் தேசிய இந்து அறப்பணி வாரியத்தை அமைக்க அன்வாருக்கு ராமசாமி கோரிக்கை. பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தேசிய அளவில் ஒரு இந்து அறப்பணி வாரியத்தை அமைப்பதை பரிசீலிக்க வேண்டும் என உரிமை கட்சியின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இது நாடு முழுவதும் கோவில்களை ஒழுங்குமுறைப்படுத்த உதவும் என அவர் சொன்னார். பினாங்கில் முன்பு தாம் துணை முதல்வராக இருந்த பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் வெற்றியை அடிப்படையாக கொண்டு தேசிய அளவிலும் அதனை அமைத்திட மடானி அரசாங்கம் வழிகாண வேண்டும் என்றார் அவர். ஸ்லாங்கூர் ரவாங் முனீஸ்வரர் கோவில் தனிநபர்களால் இடிக்கப்பட்ட சம்பவத்தை அடுத்து ராமசாமி அக்கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இவ்வேளையில் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டதாக கூறப்படும் வழிபாட்டு தலங்கள் தொடர்பான விவகாரங்களை கையாள்வதில் மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் தனது மதிநுட்பத்தையும் அனுபவத்தையும் சிறப்பாக பயன்படுத்துவதாக ராமசாமி பாராட்டினார். சிலர் இந்த விவகாரத்தை அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தினாலும் சுல்தான் இப்ராஹிம் மதங்களுக்கு இடையிலான புரிதலும் ஒத்துழைப்பும் தான் தீர்வின் முக்கிய அம்சம் என நம்புகிறார். ஸ்லாங்கூரில் பன்றி பண்ணைகளுக்கு இனி உரிமம் இல்லை. அமீருடீன். ஸ்லாங்கூர் அரசாங்கம் ஜனவரி மாதத்தில் பன்றி வளர்ப்பு உரிமங்கள் வழங்குவதை நிறுத்தியதாக மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. அதோடு தஞ்சோங் செப்பாட்டில் உள்ள பன்றி பண்ணைகளை காலி செய்வதிலும் மாநில அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது என அமீருடீன் ஸ்லாங்கூர் மந்திரி பசார் அமீருடீன் ஷாரி தெரிவித்தார். மாநிலத்தில் பன்றி வளர்ப்பை நிறுத்துமாறு ஸ்லாங்கூர் சுல்தான் ஷரஃபுடீன் இட்ரிஸ் ஷா புதன்கிழமை விடுத்த அழைப்பை மாநில அரசு கவனத்தில் கொண்டதாகவும் தற்போது ஸ்லாங்கூரில் இயங்கும் அனைத்து பன்றி பண்ணைகளும் படிப்படியாக மூடப்படும் என்றும் அமீருடீன் ஷாரி வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். மாநிலத்தின் பன்றி வளர்ப்பு தொழிலை உலு ஸ்லாங்கூர் புக்கெட் தாகாரில் உள்ள ஒரு முகப்படுத்துவதற்கு இதற்கு முன் ஸ்லாங்கூர் திட்டமிட்டிருந்தது. எனினும் உள்கட்டமைப்பு மற்றும் விவசாய குழுவுக்கான தலைவர் இஷாம் ஹாசிம் இந்த திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு கடந்த மாதம் அந்த திட்டங்களை ரத்து செய்தது. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதால் மாநிலத்தில் பன்றி வளர்ப்பை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும் என்று புதன்கிழமை ஸ்லாங்கூர் சுல்தான் அழைப்பு விடுத்தார். இந்திய இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தை விரிவாக்கும் டேலண்ட் கார்ப். கெசுமா எனப்படும் மனிதவள அமைச்சின் கீழ் செயல்படும் டேலண்ட் கார்ப் வெற்றி மடானி திட்டத்தில் இந்திய இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தை விரிவாக்குகிறது. மனித மேம்பாட்டு கழகமான HRD கார்ப்புடன் இணைந்து மை மாஹிர் ஈகோசிஸ்டம் மூலம் நடைமுறைப்படுத்தப்படும் இந்த திட்டம் தொழில் சார்ந்த பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பை ஒருங்கிணைக்கும் ட்ரெயின் அண்ட் பிளேஸ் மாடல் ஆகும். முன்னதாக நடைமுறைப்படுத்தப்பட்ட மலேசியன் இந்தியன் ஸ்கில்ஸ் இனிஷியேட்டிவ் 2.0 அல்லது மிசி 2.0 திட்டம் 3400க்கும் மேற்பட்டோர் பதிவு செய்த வேளை 400 பேர் பயிற்சியை முடித்தார்கள். தவிர ICT, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், ஏரோஸ்பேஸ், குளோபல் பிசினஸ் சர்வீசஸ் போன்ற துறைகளில் 300க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளையும் இது உருவாக்கியது. இந்நிலையில் இவ்வாண்டு ஜூலை முதல் 2027 டிசம்பர் வரை கூடுதலாக 500 பங்கேற்பாளர்கள் பயனடைவார்கள் என மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் கூறினார். தொழில் தேவைகளுக்கு ஏற்ப பயிற்சி அளித்து அதன் பின் வேலைவாய்ப்பு வழங்கும் முறை தான் உண்மையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றார் அவர். அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட வழிபாட்டு தலங்கள் உணர்ச்சி வசப்படாமல் நிதானம் காக்க மக்களுக்கு கோரிக்கை. அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட வழிபாட்டு தலங்கள் தொடர்பான விவகாரம் அண்மைய காலமாக சர்ச்சையாகியுள்ள நிலையில் நாட்டு மக்கள் அமைதி காக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் தலைமையில் நேற்று மக்களவையில் நடைபெற்ற கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் அந்த கருத்து வலியுறுத்தப்பட்டது. பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணியை சேர்ந்த மேலும் 2 MPக்களான பாங்கி உறுப்பினர் ஷேர்சான் ஜோஹன், உலுலங்காட் உறுப்பினர் முகமது சானி பின் ஹம்சான் ஆகியோர் உடனிருந்தனர். அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட வழிபாட்டு தலங்கள் விவகாரத்தில் சட்டத்திற்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் உத்தரவாதம் அளித்துள்ளார். எனவே மக்கள் உணர்ச்சி வசப்படக்கூடாது என ராயர் கேட்டுக்கொண்டார். அதே சமயம் பிரச்சனையை எதிர்நோக்கியுள்ள ஆலயங்களின் நிர்வாகங்கள் அந்தந்த பகுதிகளை சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகளை உடனடியாக சந்தித்து முறையிடுமாறு அவர் ஆலோசனை கூறினார். இவ்வேளையில் பல்லின மக்கள் வாழும் நாட்டில் ஒற்றுமையையும் நல்லிணக்கமும் முக்கியம் என வலியுறுத்திய சியாரட்சான் இந்த விவகாரத்தை சட்டப்படி அரசாங்கம் தீர்வு காண வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றார்.
சட்டவிரோத கோவில் விவகாரம் குறித்து அமைச்சரவைக்கு விளக்கம் தருகிறார் சைஃபுதீன். உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுதீன் அசதியோன் இஸ்மாயில் சட்டவிரோத கோவில் விவகாரம் குறித்து இன்று அமைச்சரவைக்கு விளக்கம் அளிக்கிறார். ஸ்லாங்கூர் ரவாங்கில் சில தனிநபர்கள் சேர்ந்து உச்சிமலை முனீஸ்வரர் ஆலயத்தை இடித்துள்ள சம்பவம் உட்பட அனுமதியில்லாத வழிபாட்டு தலங்கள் தொடர்பான விவகாரங்களும் இந்த விளக்கமளிப்பில் இடம்பெறும். அந்த விவகாரத்தை போலீசார் கையாளும் விதம், குறிப்பிட்ட சிலர் தங்களின் சுயநலன்களுக்காக நடுவில் புகுந்து இன மோதல்களை உருவாக்குவது உட்பட உண்மையில் நடந்தது என்ன என்பது குறித்து அமைச்சரவையிடம் விளக்கப்போவதாக சைஃபுதீன் சொன்னார். கடந்த வாரம் சோஹோ பேரங்காடி வளாகத்தில் நடத்த திட்டமிட்டிருந்த பேரணியை தடை செய்தது, அதன் ஏற்பாட்டாளர்களை கைது செய்தது ஆகியவற்றை கூட சிலர் பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானதாக பார்க்கின்றனர். இந்நிலையில் போலீஸ் நடவடிக்கைகள் தவறாக புரிந்து கொள்ளப்படாமல் அல்லது ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் பார்க்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதும் இன்றைய விளக்களிப்பின் நோக்கம் என்றார் அவர். சுல்தான் அப்துல் ஹலீமை முவாட் ஷாம் பாலத்தில் வார இறுதியில் 50 விழுக்காடு டோல் கட்டண கழிவு. எதிர்வரும் சீன புத்தாண்டை முன்னிட்டு சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பினாங்கு சுல்தான் அப்துல் ஹலீம் முவாட் ஷாம் பாலத்தில் 50 விழுக்காடு டோல் கட்டண கழிவு வழங்கப்படும் என ஜம்பதான் கெதுவா சென்ட்ரிகான் பிரிகத் அறிவித்துள்ளது. கிளாஸ் 1 எனப்படும் முதல் பிரிவு வாகனங்களுக்கு டோல் கட்டணம் 50 விழுக்காடு குறிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 14ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை மணி 12:01 முதல் பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு 11:59 வரை டோல் கழிவு அமலில் இருக்கும் என்று நேற்று முகநூலில் பதிவிட்ட அறிக்கையில் ஜம்பதான் கெதுவா சென்ட்ரிகான் பிரிகத் தெரிவித்துள்ளது. சீன புத்தாண்டு கொண்டாட்டத்துடன் இணைந்து பிப்ரவரி 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் 50 விழுக்காடு டோல் கட்டண கழிவு வழங்க இதற்கு முன் அமைச்சரவை ஒப்புக்கொண்டது. இந்த கழிவு அனைத்து டோல் சாவடிகளிலும் முதல் பிரிவு தனியார் வாகனங்களுக்கும் பினாங்கு பாலத்தில் 2ஆம் பிரிவுக்கான வாகனங்களுக்கும் பொருந்தும். ஆனால் நாட்டின் எல்லைகளில் உள்ள, அதாவது வடக்கு தெற்கு விரைவு சாலையில் உள்ள சுல்தான் இஸ்கந்தார் விரைவு சாலையில் உள்ள சுல்தான் இஸ்கந்தார் டோல் சாவடி மற்றும் மலேசிய சிங்கப்பூர் 2வது இணைப்பில் உள்ள தஞ்சங் குபாங் டோல் சாவடி ஆகியவற்றில் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் முன்னிலையில் ஒழுங்கீன செயல், மாணவன் கைது, மீன் பிடித்தேன் என வாதம். 3 பெண்கள் முன்னிலையில் அநாகரீக ஒழுங்கற்ற செயல்களில் ஈடுபட்டதாக பிடிபட்ட 24 வயது மாணவனை விசாரணைக்கு உதவும் பொருட்டு 4 நாட்களுக்கு தடுத்து வைக்கும்படி மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் உத்தரவிடப்பட்டது. குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 377D இன் கீழ் அநாகரீகமற்ற முறையில் நடந்து கொண்டது தொடர்பான விசாரணைக்காக அந்த மாணவனை காவலில் வைப்பதற்கு மாஜிஸ்ட்ரேட் நுர்ஷிடா ரஹ்மான் உத்தரவு பிறப்பித்தார். ஜனவரி 26ஆம் தேதி காலை 8 மணி அளவில் அந்த மாணவன் ஒழுங்கீன செயலில் ஈடுபட்டதாக போலீஸ் புகாரில் தெரிவிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவரான 34 வயது இல்லத்தரசி 2 தோழிகளுடன் மெது ஓட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது புதரில் அருகில் இருந்து சத்தம் கேட்டுள்ளது. பின்னர் அப்பெண்கள் அந்த அடர்ந்த காட்டில் உள்ள ஒரு புதரில் நிர்வாணமான நிலையில் அந்த மாணவன் இருந்ததை கண்டு போலீசில் புகார் செய்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த மாணவன் கைது செய்யப்பட்டான். ரஷ்யா கண்காணிப்பு கவலைகளில் மெட்டாவின் வாட்ஸ்அப் சேவைகளை முடக்கியது. அண்மையில் வரை ரஷ்யாவில் குறைந்தது 100 மில்லியன் பயனர்களை கொண்டிருந்த மெட்டா தளத்தில் வாட்ஸ்அப் சேவைகளை ரஷ்ய அதிகாரிகள் நீக்கியுள்ளனர் என பினான்சியல் டைம்ஸ் தெரிவித்தது. கடந்த ஆண்டு செய்தி சேவையில் சில அழைப்புகளை ரஷ்யா கட்டுப்படுத்த தொடங்கியது. மேலும் இதேபோன்ற மற்றொரு சேவையான டெலிகிராமில் மோசடி மற்றும் பயங்கரவாத வழக்குகளில் வெளிநாட்டுக்கு சொந்தமான தளங்கள் சட்ட அமலாக்கத்துடன் தகவல்களை பகிர்ந்து கொள்ள மறுப்பதாக குற்றம் சாட்டியது. நேற்று ரஷ்ய அரசாங்கம் அரசுக்கு சொந்தமான கண்காணிப்பு செயலிக்கு பயனர்களை ஈர்க்கும் முயற்சியாக வாட்ஸ்அப்பை முழுமையாக தடுக்க முயற்சித்துள்ளது என பத்திரிகையாளர்களுக்கு அளித்த அறிக்கையில் வாட்ஸ்அப் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கருத்துரைக்கும்படி வினவப்பட்ட கோரிக்கைக்கு அந்த நிறுவனம் பதிலளிக்க மறுத்துவிட்டது. இதனிடையே ரஷ்ய அதிகாரிகள் அரசு ஆதரவு பெற்ற போட்டி செயலியான மேக்ஸை அறிமுகப்படுத்தி வருவதாகவும் இது பயனர்களை கண்காணிக்க பயன்படுத்தலாம் என்று விமர்சகர்கள் கூறுகின்றனர். எனினும் இந்த குற்றச்சாட்டுகளை அரசாங்க ஊடகங்கள் நிராகரித்து வருகின்றன. மீண்டும் ஒரு உயிர் போனது. போதைப்பொருள் குற்றச்சாட்டில் சிங்கப்பூரில் தூக்கிலிடப்பட்ட மலேசியரான ஆர் லிங்கேஸ்வரன் போதைப்பொருள் கடத்தல் குற்றத்திற்காக சிங்கப்பூரில் தூக்கிலிடப்பட்டுள்ளார்.
புதன்கிழமை மதியம் அவருக்கு தூக்கு தண்டனையை நிறைவேற்றப்பட்டதை சமூக ஆர்வலர் ஒருவர் உறுதிப்படுத்தினர். இந்நடவடிக்கை எதிர்பார்த்தது போலவே மனித உரிமை அமைப்புகள் மத்தியில் கடும் கண்டனத்தை ஏற்படுத்தியுள்ளது. சட்டவிரோத காசினோ சூதாட்ட மையம் ஒன்றில் பாதுகாவலராக வேலை செய்து வந்த லிங்கேஸ்வரன் முன்னதாக 52 கிராம் ஹெராயின் போதைப் பொருளை கடத்தியதாக கைது செய்யப்பட்டார். அக்குடியரசில் பொட்டலம் ஒன்றை பட்டுவாடா செய்தபோது அவர் சிக்கினார். இதையடுத்து 2018 அவர் கட்டாய மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார். இவ்வாண்டில் சிங்கப்பூரில் தூக்கிலிடப்பட்ட 4வது நபராக லிங்கேஸ்வரன் திகழ்கிறார். அம்னஸ்டி இன்டர்நேஷனல் உட்பட பல மனித உரிமை அமைப்புகள் போதைப்பொருள் குற்றங்களுக்கு மரண தண்டனை வழங்குவது அனைத்துலக மனித உரிமை சட்டங்களுக்கு முரணானது என கூறி சிங்கப்பூரை கடுமையாக கண்டித்துள்ளன. எங்கும் எப்போதும் கிளான் பள்ளத்தாக்கு போக்குவரத்து நெரிசலால் மலேசியாவுக்கு தினசரி 54 மில்லியன் ரிங்கிட் இழப்பு. கிளான் பள்ளத்தாக்கில் மோசமாகி வரும் போக்குவரத்து நெரிசல் மலேசியாவுக்கு தினமும் சுமார் 54 மில்லியன் இழப்பை ஏற்படுத்துவதாக புதிய ஆய்வறிக்கைகள் தெரிவிக்கின்றன. அடுத்த வாரம் சீன புத்தாண்டும் ரமலான் நோன்பும் ஒரு சேர வருவதால் சாலைகளில் வாகன நெரிசல் இன்னும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வடதெற்கு நெடுஞ்சாலையில் தினசரி 2.2 மில்லியன் வாகனங்கள் பயணிக்கும் என கணிக்கப்படுகிறது. ஒரு காலத்தில் வெறும் 30 நிமிடங்களில் முடிந்த பயணங்கள் இப்போது 2 மணி நேரத்திற்கும் மேலாக நீளுவதாக அந்த ஆய்வு கூறியது. ஆண்டு கணக்கில் பார்த்தால் போக்குவரத்து நெரிசலால் கிளான் பள்ளத்தாக்கு வாசிகள் ஆண்டுக்கு 500 மணி நேரங்கள் வரை விரயமாக்குகின்றனர். இது வாழ்நாளில் 20 முழு நாட்கள் வெறும் வாகனத்தில் காத்திருப்பதாக செலவிடப்படுவதை குறிக்கிறது. இன்னும் நேரடியாக சொல்வதென்றால் ஒவ்வொரு வேலை நாளிலும் 2 மணி நேரத்திற்கும் மேலாக வேலை, ஓய்வு, குடும்பம் அல்லது சுவாசிக்க கூட பயன்படுத்தக்கூடிய நேரம் போக்குவரத்து நெரிசலில் வீணாகிறது. இப்படி போக்குவரத்து நெரிசலால் அதிகரிக்கும் எரிபொருள் செலவுகள், உற்பத்தி திறன் இழப்புகள் ஆகியவை நாட்டின் பொருளாதாரத்திற்கு கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்திய சமூகத்தை அவமதித்த சந்தேகத்தில் சிக்கு சந்திரா கைது. ஃபேஸ்புக்கில் இந்திய சமூகத்தை சிறுமைப்படுத்தும் வகையில் பதிவிட்ட சந்தேகத்தில் சிக்கு சந்திரா என்னும் ஆடவர் கைதாகியுள்ளார். புதன்கிழமை பிற்பகல் 3 மணி அளவில் அவர் கைதானதாகவும் அவரின் கைபேசி பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ஃபாடில் மாஷூஸ் தெரிவித்தார். அதிருப்தியை வெளிப்படுத்தும் விதமாகவும் வலைதளவாசிகளின் கவனத்தை ஈர்க்கவும் அவ்வாறு செய்ததை விசாரணையில் அந்நபர் ஒப்புக்கொண்டார். இந்திய சமூகம் நாகரிகமற்றது என்றும் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட ஆலயங்கள் தொடர்பிலும் சிக்கு சந்திரா அப்பதவி இட்டிருப்பதாக பிப்ரவரி 10 செய்யப்பட்ட புகாரை அடுத்து போலீஸ் நடவடிக்கையில் இறங்கியது. தேச நிந்தனை சட்டம், குற்றவியல் சட்டம், தொடர்பு பல்லூடக சட்டம் ஆகியவற்றின் கீழ் விசாரணை நடைபெறுகிறது. இவ்வேளையில் 3R எனப்படும் இனம், மதம் மற்றும் ஆட்சியாளர்கள் குறித்து நிந்தனை பதிவுகளை இட்டு பொது அமைதியை கெடுக்க வேண்டாம் என்றும், மீறினால் தக்க தண்டனை நிச்சயம் என்றும் டத்தோ ஃபடில் எச்சரித்தார். கெப்போங் பகுதியில் இருக்கும் வீட்டில் தம்பதியினர் மரணம். கொலையா தற்கொலையா? போலீஸ் சந்தேகம். கோலாலம்பூர் கெப்போங் சன்வே எஸ்கேபி டாமன்சாரா கெப்போங்கில் உள்ள ஒரு வீட்டில் தம்பதியினர் இரத்த களத்தில் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது கொலை அல்லது தற்கொலை சம்பவமாக இருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சேந்தூல் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் அகமது ஷுகர்னோ முகமது சஹாரி கூறுகையில், நேற்று காலை 11 மணி அளவில் இச்சம்பவம் தொடர்பான அவசர அழைப்பு கிடைக்கப்பெற்றுள்ளது. அதில் ஒரு ஆணும் பெண்ணும் உயிரிழந்த நிலையில் இருப்பதாக தகவல் வழங்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் 54 வயதுடைய அந்த ஆணின் கழுத்தில் குத்து காயங்கள் கண்டறியப்பட்டன என்று கூறியிருந்தனர். அவரது அருகில் இருந்த 52 வயதுடைய பெண்ணின் உடலில் மொத்தம் 13 குத்து காயங்கள் இருந்ததெனவும், அதில் 10 காயங்கள் கழுத்து பகுதியிலும் இடது கையில் ஒன்றும் மேலும் 2 காயங்கள் உடலின் பிற பகுதிகளில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது.